களம் 2026க்கு வரவேற்பது நான் நந்தா. இன்றைய நேர்காணல்ல நம்மோடு இணைந்திருப்பது விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியினுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் திருமதி அபிநயா புண்ணியவளவன். வணக்கம், வாழ்த்துக்கள். முதல்ல வேட்பாளராக களம் காண்றதுக்கு கை குழந்தையோட வேட்புமனு தாக்கல் செய்ததை பார்க்க முடிஞ்சது. யார் இந்த அபிநயா? அபிநயான்றவங்க எளிய விவசாய குடும்பத்துல பிறந்து மருத்துவ முதுநிலை படிச்சிருக்கேன். ஒரு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு அநீதியை கண்டு அண்ணன் சீமானோட கை கோர்க்கணுன்றதுக்காக அரசியலுக்கு அவருக்காக துணை நிற்க வந்த பொண்ணு. மருத்துவம் முடிச்சுட்டு அரசியல் ஆர்வம் அந்த தொடங்கின அந்த புள்ளி எதுன்னு நினைக்கிறீங்க? என்னுடைய அண்ணன் காணொளிகள்லாம் நான் முன்னாடி நானே இருக்கட்டும், இது பொதுமக்களுக்காக தான் நான் பேசுகிறேன். நானே முழுசா பார்த்ததில்லை. அது ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்னாடி சொல்கிறேன். என்னதான் அவர் பேசுறாரு, ஏன் தான் கத்துறாரு, ஏன் பேசுறாரு, ஏன் கோவம் அடைகிறாருன்னு ஒரு நாள் எங்கள் அப்பா பார்த்துட்டு இருக்கும் போது நானும் பார்க்க ஆரம்பித்தேன். அதுலேருந்து அதை பார்க்காம என்னால் இருக்க முடியல, அதுக்காக குரல் கொடுக்காம இருக்க முடியாத நிலைமைக்கு மாறி அந்த புள்ளியிலேருந்து அரசியலுக்கு வந்தேன். ஏன் நாம் தமிழருக்கு வாக்களிக்கணும்? திராவிட கட்சிகள் இங்க ரொம்ப வலுவா இருக்கிறாங்க, 75 ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப அடிப்படை மாற்றம் நாங்க தான் கொடுக்க போறோம் அப்படின்னு ஒவ்வொரு மேடையிலையும் முழங்கிட்டே இருக்கிறாரு. அப்படி என்ன மாற்றம் கொடுக்க போறீங்க? என்ன சரியில்லைன்னு நினைக்கிறீங்க? முற்று முழுவதுமா எதையுமே சரியில்லைங்க. அடிப்படை மாற்றம்ன்றது மொத்தமா மாத்த போறோம் நாங்க. வெறுமனே ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றம் இல்லை. முற்று முழுவதுமா இந்த அநீதிகளால கட்டமைக்கப்பட்ட இந்த சமூகத்தை மாத்துறது தான் புரட்சி. அதை பண்றதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். 70 ஆண்டு காலமா இருக்கிறாங்கன்றீங்க. 70 ஆண்டு காலமா என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்றத பாருங்க. இப்ப அங்க குடிச்சிட்டு பேசுறவரு கூட திமுக இல்லாம என்னால வாங்கி தின்ன முடியாதுன்றார். திமுக இல்லாம என்னால வாழ முடியாது, நல்ல சாலை இருக்காது, நல்ல போக்குவரத்து, இத பத்தி பேசுறாரு. என்னால வாங்கி தின்ன முடியும். அப்ப வாங்கி தின்னக்கூடிய கையேந்தக்கூடிய நிலைமையில தான் திமுக வச்சிருக்காங்க. இதுதான் அவங்க எதிர்பார்க்கறதும் கூட. இப்ப டாஸ்மார்க் மூடிட்டா மக்கள் தெளிஞ்சிருவாங்க, போதையில இருந்து வெளியே வந்துருவாங்க. அந்த கலாச்சாரம் ஒழிஞ்சிச்சுன்னா இவங்களால பிழைக்க முடியாது. காசு கொடுக்கலன்னா மக்கள் அறியாமையில இருந்து வெளியே சுயதொழில் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்கள கையேந்திர நிலைமையில வச்சிருந்தாதான் நம்ம பிழைக்க முடியும்ன்றதுக்காக இதே வறுமை நிலையில, ஏழ்மை நிலையில, அறியாமையில வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த கருமத்தை மாத்தணும்னு சொல்லிட்டு தான் நாங்க வந்திருக்கோம். இந்த சாக்கடை அரசியலை மாத்தணும்னு சொல்லிட்டு தான் தூய்மையானவர்கள் நாங்க வந்திருக்கோம். மற்ற எல்லா கட்சிகளையும் ஒரு இடத்துல வச்சுட்டு நாம் தமிழரை இப்படி பிரிச்சு பாக்குறோம் அப்படின்னா என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் நாம் தமிழரை பிரிச்சு பார்க்கணும்? மொத்தமா அடிப்படை மாற்றம் எல்லா விஷயத்தையும். இப்ப அரசியல்னா நீங்க ஒரு டெஃபினேஷன் சொல்லுங்க பாப்போம். ஒரே வார்த்தையில சாக்கடைன்றாங்க. அந்த சாக்கடையை மாத்தி ஒரு தூய்மையான ஒரு சேவையா மாத்தணும்ன்றதுதான் நாம் தமிழர் கட்சி. வாக்குக்கு காசு கொடுக்கறாங்க. வாக்குக்கு ₹1 கொடுக்காம ஜெயிக்கணும், ஜெயிச்சு காட்டணும், மக்களிடம் இருந்து வாக்கு பெறணும், வாங்க கூடாது காசு கொடுத்து. அதுதான் நாம் தமிழர் கட்சி. அதே போல கூட்டணி வச்சாதான் இந்த காலத்துல ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நாங்க ஆரம்ப காலகட்டத்துல வாங்கின 1% இருந்து இப்ப 8% வரைக்கும் ஒரு கூட்டணி இல்லாம, ஒரு கட்சி கூட்டணி இல்லாம வாங்கியிருக்கோம். மத்த கட்சிகள்லாம் சொல்லிப்பாங்க, நான் தான் பெரிய கட்சி, நான் தான் ஆண்ட பரம்பரை, என்னென்னமோ சொல்றாங்க. ஆனா அவங்க பாத்தீங்கன்னா நாய், பேய், பிசாசுன்னு ஒரு 25 கட்சி கூட்டணிகளோட சேர்ந்து அவங்களுடைய வாக்கை சேர்த்துக்கிட்டு நான் பெரிய கட்சின்றாங்க. 36 லட்சம் வாக்கு வாங்கியிருக்கோம் 24 நாடாளுமன்ற தேர்தல்னா அது நாங்க திமுறோட சொல்லிப்போம். அது நாம் தமிழர் கட்சியோட எங்க அண்ணன் பேச்சுக்கு கிடைத்த வாக்குகள் தூய்மையான வாக்குகள். அதனால இப்படிதான் நாங்க நாம் தமிழர் கட்சியை வேறுபடுத்தி காட்டுறோம். இப்போ களத்துல இருக்கக்கூடிய கட்சிகள், புதிதாக வந்திருக்கக்கூடிய கட்சிகள், இப்படி எல்லா கட்சிகளையோடையும் நாம் தமிழரை ஒப்பிட்டு பாக்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது தேர்தல் களத்தை அந்த கட்சிகள் எப்படிலாம் எதிர்கொள்றாங்க? அவங்க கிட்ட என்னெல்லாம் வசதிகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நாம் தமிழர் கிட்ட இதெல்லாம் இல்லையே அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க இல்லைன்றத விட அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் நாங்க பண்ண மாட்டோம். இருந்தாலுமே நாங்க பண்ண மாட்டோம். இப்ப காசு இருக்குன்றதால மக்களோட வரி பணத்தை எடுத்து இந்த போஸ்டர் ஒட்டுறது, இந்த மேல இருக்கக்கூடிய அந்த திருவிழா மாதிரி தோரணம் கட்டுறது, பட்டாசு வெடிக்கிறது, ஆரவாரமா மக்களை காசு கொடுத்து பின்னாடி கூட்டிட்டு கத்த வைக்கிறது, கொடி பிடிக்க வைக்கிறது, இதெல்லாம் ஒரு அநாகரிகமான கேவலமான அரசியல். இதை மாத்தணும்ன்றதுக்காக தான் நாம் தமிழர் கட்சி வந்திருக்கோம். எளிய பிள்ளைகளா களத்துல களமாடிக்கிட்டு இருக்கோம். எங்க கிட்ட மிஞ்சி போனா 4 பேர் உண்மையும் நேர்மையுமா வருவாங்க, துண்டறிக்கை கொடுத்துட்டு போவாங்க, கொடிய சின்னங்களை காட்டிட்டு போவாங்க. இப்படி ஒரு எளிமையான அரசியலை பண்ணணும்னு தான் நாங்க வந்திருக்கோம். இப்போ வாக்குக்கு பணம் அப்படின்ற அந்த இடத்துல பொருளாதார வசதி அவங்களுக்கு இருக்கு, நாம் தமிழருக்கு அந்த பொருளாதார கட்டமைப்பு இல்லைன்னு சொல்றீங்க? இல்ல, அததான் சொல்ல வரேன். எங்க கிட்ட காசு இருந்தாலுமே நாங்க கொடுக்க மாட்டோம். ஏன் கொடுக்கணும் சொல்லுங்க? வாக்க வாங்கணும்.
வாங்கக்கூடாது, பெறணும். அது ஒன்றும் ஒரு புளிப்பு மிட்டாய் கிடையாது. வாக்குன்றது இப்போ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நிலக்கிழார்களுக்கும் கோடீஸ்வரனுக்கும் மட்டுமே உகந்ததா இருந்துச்சு. அதை போராடி நம்ம இன்னைக்கு சாமானியர்களும் அதை அனுபவிக்கிறாங்கன்னா அந்த வாக்கை வந்து புரிஞ்சு சிந்திச்சு செயல்படணும். அறிவு இருக்கிறது நம்ம யோசிக்கிறதுக்கு தான். சும்மா காசு கொடுக்குறாங்க, அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்றதுக்காக வாக்கு செலுத்தக்கூடாது. சிந்திச்சு கொடுக்கணும். அதை காசு கொடுக்காம நேர்மையா இருக்கவங்களுக்கு கொடுக்கணும்ன்றதை தான் நாங்க பரப்புரையாவும் எடுத்து வைக்கிறோம். காசு இருந்தாலும் நாங்க கொடுக்க மாட்டோம். இப்போ கூட்டணி இருந்தாதான் வெற்றி பெறும் அப்படின்ற ஒரு நிலை உருவாயிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. நாம் தமிழர் தொடர்ந்து தனித்து தான் களம் காண்போம் அப்படின்ற ஒரு கொள்கை முடிவுல இருந்தாலும் கூட விஜய் அரசியல் கட்சி தொடங்க போகிறார் அப்படின்ற ஒரு பேச்சு எழுந்த அந்த தருணத்திலிருந்து விஜய் மீது அந்த விமர்சனங்கள் இல்லாம ஒரு மென்மையான போக்க சீமான் கடைபிடிச்சு வந்ததை பார்க்க முடிஞ்சது. அவர் விருப்பப்பட்டதும் கூட அவரே வெளிப்படுத்தி இருக்கிறார். கூட்டணி வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும், மூத்தவர் நான் தான், அவர் தான் கூப்பிடணும் அப்படின்னு கேட்க வர்றது புரியுது. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப ஒருத்தவங்க வரும்போதே எதிர்த்தா அதுதாங்க தப்பு. இப்ப வரும்போதே யாரு என்னன்னு தெரியல, கண்மூடித்தனமா விஜய் வரக்கூடாது எங்களுக்கு பிடிக்கலன்றது எந்த மாதிரியான போக்கு? நாங்க ஆதரிச்சோம், நாங்க வரவேற்றோம். சரி, ஒரு தமிழ் மண்ணுக்காக ஒருத்தர் வராரு, ஒரு சக்தி வருது அப்படின்னா அது நல்லதுதான் பண்ண போகுதுன்னு நாங்க சிந்திச்சுட்டு இருந்தோம். என்னைக்கு நீ மேடை ஏறி தமிழ் தேசியமும் திராவிடம் என்னுடைய இரு கண்கள்னு சொல்லியோ அன்னையில இருந்து தானே நாங்க எதிர்க்க ஆரம்பிச்சோம். அப்ப நீங்க முற்று முழுவதுமா அவ வர்றதுல இருந்தே நாங்க எதிர்த்து இருந்தாதான் நீங்க கேள்வி கேட்டிருக்கணும். எங்களுக்கு கொள்கை பிடிக்கல. நாங்க இத்தனை ஆண்டு காலமா 16 ஆண்டு காலமா இந்த தமிழ் தேசியத்தை வீரமா இந்த மண்ணுல விதைச்சி ஒரு புரட்சியை செஞ்சிட்டு இருக்கும் போது நீ நடுவுல வந்து ஒரு கோமாளி கூட்டத்தை பின்னாடி ரசிகர் கூட்டத்தை கூட்டிட்டு வந்து டிவிக்கே தளபதியை தவிர அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. என்ன கொள்கை உன்ட்ட மாற்றம் இருக்கு சொல்லு? 2000 தராங்க, இவங்க 2500 தராங்க. அவங்க குக்கர் மிக்சின்னு தராங்க, நீ மோதிரம் கொடுக்குற, சிலிண்டர் கொடுக்குற, எங்க இருந்து கொடுப்ப? நாடு 10 லட்சம் கோடி கடன்ல இருக்கு. இதெல்லாம் கேள்வி கேட்டா யாராலையும் பதில் சொல்ல முடியல. பெண்கள் பாதுகாப்புன்னு சொல்ற, கூட செங்கோட்டையன் அவர்களை வச்சுட்டு நீ என்ன பெண்கள் பாதுகாப்பு கொடுக்கற? நாடாளுமன்ற தேர்தல்ல நான் போயிருக்கேன், வாச்சாத்தி படுகொலை நடந்த இடத்துக்கு நான் போயிருக்கேன். அங்க பெண்கள் என்னிடம் குமுறி இருக்காங்க. நான் அந்த வலியை அனுபவிச்ச அளவுக்கு அவங்க கிட்ட இருந்து பேசும்போது எனக்கு உணர்றேன். அப்போ இது மாதிரியான அந்த சூத்திரதாரிய அந்த 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 பாலியல் வன்கொடுமை, பெண்களுக்கு நடந்த பாலியல் வன்கொடுமைக்கு ஒரு சூத்திரதாரியா இருந்த செங்கோட்டையனை நீ பக்கத்துல வச்சுட்டு என்ன பெண்கள் பாதுகாப்பு பேசுற? நேத்து வரைக்கும் கஞ்சால உள்ள போயிருந்தாரு. தேனி மாவட்டம், எந்த மாவட்டம்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. அந்த அந்த வேட்பாளர், அது அவரை வந்து நீ வேட்பாளரா, ஜாமீன்ல வெளியே வந்தவரை வேட்பாளரா வச்சிருக்க. ஒருத்தவங்க வந்து டைவர்ஸ் கேக்குறாங்கன்னா நல்ல முறையில எடுத்து சொல்லாம அவர் போய் அவங்க பெண்ணை, அந்த மனைவி அவ்வளவு கேவலமான வார்த்தைகள்ல பேசுறாரு. தேனியில இருக்கக்கூடியவர் வந்து சாட்டை துரைமுருகனையும் அவருடைய வீட்டு பெண்களையும் அவ்வளவு கேவலமா நாம் தமிழர் கட்சி பெண்களை பேசுறாரு. இதெல்லாம் வேட்பாளரா? இதெல்லாத்தையும் கூட்டி வச்சுக்கிட்டு தான் ஒரு எம்எல்ஏனா எப்படி இருக்கணும் தெரியுமான்னு நீ பேசுற. அப்போ எங்க இருக்கு உன்ட்ட பெண்கள் பாதுகாப்பு? வரும்போதே 41 உயிர் போச்சு. நீ போய் ஜனநாயகம்ல டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருந்த. அதுல எத்தனை பெண்கள் இருந்தாங்க, எத்தனை சிறுமிகள் இருந்தாங்க? ஒண்ணுமே இல்லைங்க. அது ஒரு கூட்டமே இல்ல. அது நாங்க வெளிப்படையா எங்களால சொல்ல முடியல. ஆனா இருக்காது, இந்த எலெக்ஷனுக்கு மேல அது இருக்காது. நீங்க தொடர்ந்து நாம் தமிழர் வந்து தொடர்ச்சியா தாவேக்காவை ரொம்ப தீர்க்கமா எதிர்க்கிறத பார்க்க முடியுது. கோமாளி கூட்டம் அப்படின்னு சொல்றீங்க. கோமாளி கூட்டம் சொல்றீங்க. அவ்வளவு பெரிய ஒரு கூட்டம், அவ்வளவு பெரிய கூட்டம், அறியாமையில இருக்க கூட்டம், அவ்வளவுதான். அதுலயே மன்னிக்கணும், அதுலயே நிறைய பேர் வந்து இப்ப அவருக்கு நடந்த அந்த பர்சனல் இஷ்யூவால அவருடைய மனைவியே அவர் மேடையில இழிவுபடுத்தின செயலை பார்த்து நிறைய பேர் திருந்திருக்காங்க. நிறைய பெண்கள் வந்து காணொளிகளை வெளியிடுறாங்க. இது வரைக்கும் நான் அவர் பின்னாடி போனதை நினைச்சு அசிங்கப்படுறேன், அருவருக்கிறேன்ற வார்த்தையை பயன்படுத்தி நான் இன்னில இருந்து விலகுறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி அறியாமையில இருக்க மக்கள் வெளியே வராங்க தான். இருந்தாலும் சில கூட்டம் வந்து வெறுமனே விஜய்னு அவங்க பிராண்டுக்காக போறது, அதை தான் நாங்க எதிர்க்கிறோம். 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரையும் கூட நாம் தமிழர்களுடைய அந்த பேச்சுக்கள் தீர்க்கமா நீங்க முன்னாடியே குறிப்பிட்டது போல திமுக அதிமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்ததை பார்க்க முடிஞ்சது. ஆனா இந்த தேர்தல்ல திமுகவை எதிர்க்கிறத விட விஜய் அதிகமா யாரு சொன்ன? திமுகவை தான் அதிகமா எதிர்க்கிறோம் நாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் பேசணும்னா அது 8 நிமிஷம் திமுக அதிமுகவை பத்தி தான் பேசுவோம். மீதி 2 நிமிஷம் தான் போற போக்குல இந்த கொடியை பார்த்துட்டு சின்னத்தை பார்த்துட்டு ஒரு ஏளனமா நாங்க கேட்டுட்டு போற கேள்விதான். யாராலையுமே பதில் சொல்ல முடியல. அதனால முழுமையா திமுக அதிமுக பத்தி தான் பேசுறோம். அவங்களுடைய அந்த பொருந்தாத கூட்டணி தான். இப்ப திமுகவும் அதிமுகவும் வெவ்வேறு அல்ல. காட்சி மாறும், ஆட்சி மாறாது. முகங்கள் மாறும், அடிப்படை விஷயங்கள் எதுவுமே மாறாது. நீங்களே பாருங்க, 11 அமைச்சர்கள் அதிமுகல இருந்து இன்னைக்கு திமுகல இருக்காங்க. இதே தொகுதி, விழுப்புரம் தொகுதியில 2 கைய காட்டிக்கிட்டு
அதிமுகக்கு வாக்கு கேட்டு வந்தவர் தான் ஐயா லக்ஷ்மணன் அவர்கள். இப்ப 5 விரல்ல காட்டிக்கிட்டு திமுகக்கு வாக்கு கேட்டு வர்றாரு. என்ன மாற்றம் கொடுக்க போறீங்க நீங்க? இந்த 70 வருஷமா இந்த சாலையை பாருங்க, இது ஒண்ணுதான் லட்சணம், விழுப்புரத்தோட லட்சணம். இந்த மருதூர் ஏரிலாம் ஒரு காலத்துல நாங்க தண்ணி குடிச்சுக்கிட்டு இருந்த ஏரி, இப்ப எரும மாடு பண்ணியும் சுத்திக்கிட்டு இருக்குன்னா இது யாரோட ஆட்சியோட அந்த கேவலம்ன்றத மக்கள் சிந்திச்சு பாக்கணும். 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றவங்கள நம்புறீங்க, 2500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றவங்கள நம்புறீங்க, கூப்பன் கொடுக்குறவங்கள நம்புறீங்க, ஃப்ரிட்ஜ் கொடுக்குறவங்கள நம்புறீங்க, அரசு வேலை தரேன்னு சொல்றேன் என்னைய நம்ப மாட்டீங்களே அப்படின்னு வேதனையை வெளிப்படுத்தி இருந்ததை பார்க்க முடிஞ்சது. உண்மையில் இந்த களம் எப்படி இருக்கு, நாம் தமிழர் என்னெல்லாம் என்னப்பா இப்படி இருக்கே அப்படின்னு எதெல்லாம் நீங்க நினைக்கிறீங்க? மக்களோட அறியாமையா தான் நாங்க பாக்குறோம். இத்தனை ஆண்டுகளா தனிச்சு நின்று வாக்குக்கு ₹1 கொடுக்காம ஒரு தூய்மையா வாக்கு வாங்கிட்டு வந்துட்டு இருக்கோம். கூட்டணி இல்லாம நம்ம தனிப்பெரும்பான்மையை நிரூபிச்சுட்டு இருக்கோம். ஆனாலும் மக்களுக்கு நம்ம மேல ஒரு அந்த சந்தேகம் இருக்குதுதான். ஏன்னா மீடியாஸ் அந்த அளவுக்கு நம்மள வெளிப்படுத்துறது இல்ல. எல்லாருமே ஒரு விஜய் வெளியே வராரு போறாருன்னா அதை பெருசா காட்டுறாங்க. ஒரு போராட்டத்துல நாங்க போய் நின்னாலோ ஏதாவது எங்க போராட்டத்தின் மூலியமா ஒரு சாதனை பண்ணாலும் அதை வெளியே சொல்றது இல்ல. எல்லா மீடியாவும் சேர்த்து தான் சொல்றேன். அதனால அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கும்போது மக்களுக்கு போய் சேரல. அதனால யாருன்னு சந்தேகத்தோட பாக்குறது, இவங்களுக்கு ஓட்டு போட்டா ஜெயிப்பாங்களா, அதனாலதான் இந்த முறை பரப்புரையை மாத்திட்டோம். இருக்கிறதுலே பெரிய கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். 36 லட்சம் வச்சிருக்கோம். திராவிடத்தை பின்னுக்கு தள்ளி தமிழ் முன்னாடி வந்திருக்கு, அது வாக்கு பெட்டியில முதல் இடத்துல இருக்குன்னு சொல்லி மாத்தி புரிய வச்சுக்கிட்டு இருக்கோம். வாக்கு அரசியல் எப்படி இருக்குன்னு நீங்க மதிப்பிடுறீங்க? சாதி அடிப்படையில, பணத்தின் அடிப்படையில, இல்ல பொருட்களினுடைய அடிப்படையில எப்படிலாம் இந்த வாக்கு அரசியல் பிரிஞ்சிருக்கு? இதை எப்படிலாம் சீர்படுத்தணும்ன்ற ஒரு ஆசை உங்களுக்கு இருக்கு? முற்று முழுவதுமா நாங்க மாத்தணும். மக்களுக்கு நாங்க வெறுமனே மக்களோட வரி பணத்தையோ இல்ல எங்களுடைய பணத்தை செலுத்தியோ ஒரு இடத்துல கூட்டி இலவசங்களை தரப்போறோம்ன்ற மாதிரிலாம் நாங்க அறிவிச்சுட்டு போனோம்னு இல்ல. போய் வீதி வீதியா வீடு வீடா மக்கள்கிட்ட பேசணும்னு நாங்க ஆசைப்படுறோம். இப்ப முடியலனாலும் தேர்தல் முடிஞ்சும் நாங்க வருவோம். இப்ப தேர்தலுக்கான அரசியல் இல்ல, வாக்கு அரசியல் இல்ல, இது வாழ்க்கை அரசியலை நாங்க பண்றோன்றதுனால நாங்க எல்லா வீட்டுக்கும் போயிட்டு மக்களிடம் போய் சேர்ப்போம். எங்களுடைய கொள்கை கோட்பாடுகளை சேர்ப்போம். கையேந்திர நிலையிலிருந்து மாத்தி தன்மானத்தோட எங்க மக்களை நாங்க எப்படி வாழ வைப்போம், சிறு குறு தொழில்களை உருவாக்குவோம், அந்த பகுதிக்கான தற்சார்பு பொருளாதாரத்தை எப்படி மேம்படுத்தணும், இந்த 500க்கும் 1000க்கும் நீங்க விலை போக கூடாது, அந்த நிலையில இருந்து நீங்க எப்படி வெளியே வரணும், ஒரு தன்மானத்தோட சுயமரியாதையோட எப்படி வாழணும்ன்றத நாங்க சொல்லி கொடுத்து படிப்படியா மாத்துவோம். ஒரு புரட்சி வரணும்னா நாட்கள் தேவைப்படும் தான், காலம் தேவைப்படும் தான். அந்த காலத்தை நீங்களும் கொடுக்கணும், மக்களாகிய அவங்களும். தேர்தல் அரசியலுக்கு 16 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இன்னமும் நாம் தமிழர் ஒரு சட்டமன்ற உறுப்பினரையோ அல்லது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரையோ பெற முடியாத ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பு காலம் தேவை அப்படின்றீங்க. இன்னும் எத்தனை காலம் தேவைப்படும்? நீங்க எம்எல்ஏவாய் என்ன பண்ணீங்க? மத்த கட்சிகளை கேக்குறேன். 4 சீட்டு வச்சிருக்காங்க, 10 எம்எல்ஏ வச்சிருக்காங்க, என்ன பண்ணாங்க? என்ன பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்க அவங்களால? கூட்டணிக்கு போயிட்டு நாங்க தனித்துவமா நிக்கிறோம் அப்படின்னா எங்களுடைய கொள்கையை நாங்க எடுத்து சொல்லணும், தைரியமா பேசணும், சத்தமா பேசணும்ன்றதாலதான். இப்ப கூட்டணிக்கு போயிட்டா எங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப ஜெயிச்சு வந்தவங்க என்ன பண்ணாங்க? எடுத்துக்காட்டு இங்க ஜாதிய பேர் சொல்லி கட்சியில இருக்கக்கூடிய ஒரு தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அன்புமணி என்ன சொல்லுவாருன்னா, நான் முற்று முழுவதுமா போதை கலாச்சாரத்தை ஒழிப்பேன், டாஸ்மார்க்க முழுவதுமா இந்த தமிழகத்துல இருந்து நான் எடுத்து காட்டுவேன்னு சொன்னாரு. ஆனா இந்த தேர்தல்ல ஒரே ஒரு வாக்குறுதி, ஒரு வார்த்தை அதை பத்தி பேசியிருக்காரா சொல்லுங்க? பேசல. ஏன்னா அவர் கூட்டணியில இருக்கிற கட்சி அந்த லட்சணத்துல இருக்கு, அதனால பேசல. இப்போ அவர் எம்எல்ஏ வச்சிருந்து என்ன பண்ண முடியும்ன்றீங்க? எம்எல்ஏ எம்பி அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு அடிப்படை மாற்றம் வேணும். திமுக கூட 18 வருஷம் ஆட்சி வர்றதுக்கு, அதுக்குள்ள நீங்க ஏன் அவசரப்படுறீங்க? மாறிட்டு தானே இருக்கு. இந்த முறை பாருங்க எங்களுடைய வாக்கு சதவீதம் எங்க போகுது, எத்தனை சீட் கன்வெர்ட் ஆகுதுன்றத பாருங்க. குறிப்பா அடுத்த தேர்தலில் நீங்க நின்னீங்கன்னா இந்த மாதிரியான கண்ணோட்டம் மக்களிடம் இருக்காது, முற்று முழுவதுமா அது மாறி போயிருக்கும். இது உறுதியா நான் சொல்றேன். இப்போ பிரச்சாரத்துக்கு போறப்ப கவனிக்க முடிஞ்சது, ஒரு வேன், ஒரு ஸ்பீக்கர், ஒரு மைக்கு, 4 பேர் நாம் தமிழருக்கு வாக்கு கேட்டு முன்னாடி போயிட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சது. இதுவே மற்ற இடங்கள்ல ஒரு பெரும் கூட்டம், அது எல்லா கட்சிகளுக்கும் சேர்றதை பார்க்க முடியுது. இதை பாக்குறப்ப உங்களுக்கு என்ன தோணுது? அதுதான் நான் உங்களுக்கு பதிலா சொன்னேன் பாத்தீங்களா? அதெல்லாம் யாரு? இப்ப செவத்துல சுவர் விளம்பரம் பண்ணிருக்காங்க, மேல தோரணம் கட்டிருக்காங்க, கையில கொடி பிடிச்சு 10-15 பேர் வராங்க, பின்னாடி 5-6 கார் வருதுன்னா இது யாரு காசுன்னு நினைக்கிறீங்க?
என்னுடைய வரிப்பணம், என் மக்களுடைய வரிப்பணத்தை தான் அவங்க தேவையில்லாம இந்த மாதிரி செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த காசை வச்சு சரியான சாலை போட்டிருக்கலாம், சரியான சமமான கல்வி நல்லபடியா கொடுத்திருக்கலாம், மேற்கூரையுடன் கூடிய கிழங்குகள் அமைச்சு கொடுத்திருக்கலாம், உலகத்தரம் வாய்ந்த மருத்துவத்தை கொடுத்திருக்கலாம், இந்த சாக்கடைகளை தூர்வாரி இருக்கலாம், ஏரிய தூர்வாரி இருக்கலாம், பாலம் கட்டி இருக்கலாம். எவ்வளோ ஒரு கேவலமான நிலையில இந்த விழுப்புரம் இருக்குது. நீ அதெல்லாம் விட்டுட்டு இப்படி ஒரு அருவருக்கத்தக்க அரசியல் பண்றேன்னா அதை நாங்க அருவருப்பா தான் பாக்குறோம். இப்போ சீமான் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல எங்களுக்கு நம்பகத்தன்மை இல்ல, வீட்டுக்கு ஒருத்தருக்கு அரசு வேலை எப்படிப்பா கொடுக்க முடியும், மதுக்கடையை மொத்தமா ஒழிச்சிருவேன்னு சொல்றாரு, அதெல்லாம் எப்படிப்பா சாத்தியம், ஊறி போன ஒரு விஷயத்த உடனுக்குடனா எப்படி அப்படி மாத்திர முடியும் அப்படின்னு ஒரு சந்தேகத்தை எழுப்புறாங்க. இதெல்லாம் எப்படி செய்ய முடியும்? படிப்படியா மாத்துவோம். நான் எதுவுமே சாத்தியமா சாத்தியம் இல்லையான்னு பாக்காதீங்க, தேவையா தேவையில்லையான்னு பாருங்க. தேவை இருந்தா அது சாத்தியப்படும். இதுதான் ஒரு ரூல், ஒரு அஜெண்டான்னு நீங்க வச்சுக்கோங்க. தேவை இருக்கா இல்லையான்றதுதான் நமக்கு முக்கியம். இப்ப மது கடைகளால இங்க எத்தனை அராஜகம் நடக்குது, எத்தனை வாழ்க்கை சீரழியுது, எத்தனை பெண்களுடைய வாழ்க்கை குலையுது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது மேல இந்த மாதிரி பேச மாட்டாங்க. மக்களே எங்க கிட்ட விரும்புறாங்க. நீ டாஸ்மார்க் போடுவியா, அதை மட்டும் பேசு, நீ எதுவுமே பேசாத, அதை பண்ணுவியா, அப்ப நான் ஓட்டு போடுறேன். அப்ப இது அந்த மக்கள்ல இருக்கவங்க தானே எங்க கிட்ட பேசுறாங்க. அதனால அதை மாத்திட்டு பனம்பால் தென்னம்பாலை நாங்க அதுக்கு ஆல்டர்னேட்டிவா கொண்டு வருவோம். ஊருக்குள்ள இருந்து ஒரு 10-5 கிலோமீட்டர் தூரத்துல நாங்க அந்த விவசாயத்தை அவங்க வாழ்வாதாரத்தை முன்னேற்ற மாதிரியும் ஆச்சு, இதுக்கு ஆல்டர் பண்ண மாதிரியும் ஆச்சு. மக்கள் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அவங்க கிட்ட அண்ணனோட கொள்கை போய் சேரலையே தவிர, போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் இது சாத்தியமா இல்லையான்லாம் எந்த மக்களும் யோசிச்சது இல்லை. ஊத்தி கொடுக்கறவங்களுக்கு அரசு வேலை கொடுக்கும் போது விவசாயிங்களுக்கு நாங்க கொடுக்க முடியாதா சொல்லுங்க? விவசாயிங்களுக்கு சும்மா கொடுக்கல அரசு வேலை, அவங்களுக்கு அந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் எந்த விளைபொருட்கள் அங்க விளையுதோ, எடுத்துக்காட்டு இங்க பனை தென்னை எல்லாம் அதிகமா இருக்கும் இல்லையா, அதனால அது சம்பந்தமான ஒரு ஃபேக்டரி மாதிரி நாங்க போட்டோம். ஃபேக்டரினா பெரிய அளவுல கோடி செலவு பண்ணி இல்ல, 4 செவரு மேல மேற்கூரை, அவ்வளவுதான். அந்த இடத்துல நம்ம என்னென்ன அந்த பனம்பால் தென்னம்பால் வச்சு பண்ண முடியும், எடுத்துக்காட்டுக்கு மரவள்ளியை வச்சு நம்ம பிளாஸ்டிக் பைகள் இருக்கு இல்லையா, அதுக்கு மாற்றான இயற்கை பைகள் பண்ண முடியும். அதை நம்ம கீழே போட்டோம்னா பல கோடி வருஷத்துக்கு மக்காமலே கிடக்குற அந்த தீயது மாதிரி இது கிடையாது, இது ஈஸியா மக்கிடும். அது மாதிரி அழகு பொருட்கள், பழத்துல இருந்து மிட்டாய்கள், இந்த மாதிரிலாம் நாங்க தயாரிக்கும் போது ஏன் நீங்க கொடுக்க முடியாது அரசு வேலை? எங்களுக்கு அதுல இருந்து அவுட்புட் கிடைக்குது இல்ல, ரிசோர்ஸ் கிடைக்கும் போது நாங்க ஏன் கொடுக்க கூடாது? மருத்துவர் அபிநயாக்கு விழுப்புரம் புதிதல்ல, ஏற்கனவே இடைத்தேர்தல் விக்கிரவாண்டியில களம் கண்டிருக்கிறீங்க. இங்க தேர்தல் அரசியல்லாம் எப்படி இருக்கு, எதன் அடிப்படையில மக்கள் வாக்கு தீர்மானிக்கிறாங்க? கடந்த தேர்தல் அனுபவம் என்னவா இருந்துச்சு உங்களுக்கு? கடந்த தேர்தல் அனுபவம் பாத்தீங்கன்னா இடைத்தேர்தல், அதனால எந்த அளவுக்கு அங்க காசு வேலை செஞ்சிருக்கும், பூந்து விளையாடி இருக்கும்னு உங்களுக்கே தெரியும், மீடியால இருக்க உங்களுக்கே தெரியும். ஆனா இந்த தேர்தல் அது மாதிரி இல்லாம நாங்க மக்கள்கிட்ட போய் நெருக்கமா பேசுறோம், பழகுறோம், அவங்க கிட்ட அவங்களுடைய அவலங்களை எடுத்து சொல்றோம், அறியாமையில இருந்து வெளியே வர வைக்கிறோம். அதனால உறுதியா அவங்களும் மாறி இருக்காங்க. இப்ப இடைத்தேர்தல்னும் போது அவங்களால ஓவர் ப்ரெஷரா இருக்கும், அவங்களுக்கு எது பண்ணாலும் இங்க இருந்து ப்ரெஷர், அங்க ஏறி வேலை கொடுக்க மாட்டேன், காசு கொடுக்க மாட்டேன், சத்தியம் வாங்கிட்டேன், அது இதுன்னுவாங்க. ஆனா இது தெளிவா இருக்காங்க. அது நாடாளுமன்ற தேர்தல் இடைத்தேர்தல்ன்றதை தாண்டி இது அவங்களோட சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னும் போது நாங்க நேரடியா பேசுறோன்றதால நல்ல வரவேற்பு இருக்கு. ரைட், இப்போ ராபிட் ஃபயர் மாதிரி சுருக்கமா நீங்க பதில் சொன்னா, நீங்கள் பார்த்து வியந்த தலைவர் யார், ஏன்? என்னுடைய அண்ணன் சீமான் தான். அவர் எனக்கு வழிகாட்டின தலைவரை கூட எனக்கு அடையாளம் காட்டுனது அண்ணன் சீமான்றதால, என்னுடைய பிரபாகரனை அடையாளம் காட்டுன ஒரு தலைவர்ன்றதால எனக்கு சீமான் தான் நான் பார்த்து வியந்த. சமகாலத்துல இப்படி ஒரு தலைவரா மக்களுக்கு இப்போ 3 தேர்தலை சந்திச்சிட்டேன் நான். சில நேரத்துல நானும் மனுஷங்க தானே, நாங்களும் என்னடா இது அறியாமையில இருக்காங்க நாங்க கூட சோர்வு அடைகிறோம். ஆனா அவரு கிட்டத்தட்ட 16 வருஷம் 4 தேர்தல் தோத்தாலும் மக்கள்கிட்ட போய் அவ்வளோ ஆசையோட அவ்வளோ நம்பிக்கையோட நிக்கிறத பார்த்து பல நாள் நான் வியந்திருக்கேன். திரள் நிதி கேட்கறத பத்தி ஒரு விமர்சனத்தை பொது சமூகம் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, அதை பத்தி உங்க பார்வை? திருட்டு நிதியோட திரள் நிதி எவ்வளவோ பரவாயில்ல. மக்களுக்கு காசு கொடுத்து நீ வாக்கு வாங்குறத விட எங்களுடைய கை செலவுக்கு மக்களா பார்த்து காசு கொடுக்கறது எவ்வளவோ பரவாயில்ல. பிரபாகரனா சீமானா? ரொம்ப கஷ்டமான கேள்வி கேக்குறீங்க. அதுதான் சொல்றேனே, இப்ப அவர் பண்ண தியாகத்தையும் நான் அந்த காலகட்டத்துல சிறு பிள்ளையா இருந்தேன். இப்ப அதெல்லாம் நடந்துச்சு, இவ்வளோ விஷயங்கள் நம்ம நாட்டுல அநீதி இழைக்கப்பட்டிருக்குன்றத எனக்கு அடையாளம் காட்டினார் இல்லையா, அதனால நான்
ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்றேன், அண்ணன் தான். தாவேக தலைவர் விஜய்க்கு என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? அவருடைய தொண்டர்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? தயவு செஞ்சு அரசியலை விட்டு போயிடுங்க, தயவு செஞ்சு போயிடுங்க. இந்த திமுக அண்ணா திமுகவாது வந்தாதான் பிரச்சனை, நீங்க வரலனாலே பிரச்சனை. ரொம்ப கேடு கெட்ட சமுதாயமா நீங்க மாத்திக்கிட்டு இருக்கீங்க. மது குடிச்சுதான் போதையில ஆடிட்டு இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ரசிகர்கள் மது இல்லாமலே ஒரு ரசிகர் மனப்பான்மையில கைய கடிக்கிறது, போலீஸோட கைய கடிக்கிறது, பெண்களை துன்புறுத்துறது, நீங்க ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு அருவருக்கு தக்க செயலுங்க. இப்ப எனக்கு வந்து ஒரு 6 மாசம் கை குழந்தை இருக்கு, நான் அம்மாவா இருக்கேன், சரிங்களா? எனக்கு இப்பதான் நான் வந்து உணர்றேன், என்ன மாதிரியான மனநிலைன்னு. ஒரு பெண் சொல்றாங்க கையில கை குழந்தை வச்சுக்கிட்டு, இந்த மாதிரி ஏற்கனவே விஷயம் நடந்திருக்கு கரூர்ல, உயிர் போயிருக்கு, எந்த தைரியத்துலமா நீ கை குழந்தைய தூக்கிட்டு வரேன்னு கேட்டா அவங்க சொல்றாங்க, உயிர் போனாலும் பரவாயில்ல, என் அண்ணனுக்காக தானே போகுதுன்னு. என்ன பொம்பளையா நீங்களா? ஒரு அறிவு இல்ல. குழந்தை அது உனக்கு பிறந்துச்சுன்றதால நீ அண்ணனுக்கு பலி கொடுக்கலாம்னு நினைக்கிறியா? ஐசியூல இருக்கு, எனக்கு ஒரே பொண்ணு தான், ஐசியூல விட்டுட்டு வந்திருக்கேன்னு சொல்ற. இதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு அரசியல் பாருங்க. என்ன கோட்பாடு கொள்கைன்னா ஒரே ஒரு தாவேக உறுப்பினரோ, நீங்க ஏன் இந்த விழுப்புரத்துல இருக்கக்கூடிய வேட்பாளரையே கேளுங்களேன், ஒண்ணுமே தெரியாது. அவருக்கு கைய வச்சு கும்பிட்டுட்டு வர தெரியும், மத்தபடி விசில் அடிக்க தெரியும். நான் அதுதான் பேசிட்டு வரோம். எங்கன்னா விசில் அடிச்சு குப்பையை எடுத்துட்டு வந்து உள்ள அவங்க பிரச்சார வாகனத்துல கொட்டாம இருந்தா சரி, அந்த அளவுக்கு அவங்க அராஜகம் பண்ணிட்டு வராங்க. கருணாநிதி, ஸ்டாலின் யாருமே வேண்டான்றேன். இல்ல அவங்களை எப்படி பாக்குறீங்க ஒரு ஆளுமையா? அப்படிலாம் இல்லைண்ணா, எனக்கு இப்ப சொல்றாங்க சரிதான், தமிழ்நாட்டுல வந்து அவங்க எல்லாம் ஆட்சி பண்ணி தான் நமக்கு வந்து படிக்க வச்சாங்க, இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தாங்க, இந்த அளவுக்கு மேம்படுத்தி. ஆனா நான் எப்படி பாக்குறேன்னா, ஒருவேளை அவங்க எல்லாம் இல்லைன்னா இன்னும் நான் மேம்பட்டிருப்பனோ. ஒரு தமிழர் இந்த நாட்டை ஆண்டு இருந்தாருன்னா எனக்கு இன்னும் வசதிகள், அடிப்படை வசதிகள் கிடைச்சிருக்கும், நான் இன்னும் என்னுடைய வாழ்க்கையா மேம்பட்ட நிலையில வாழ்ந்திருப்பேன்னு நான் நினைக்கிறேன். ஒரு தமிழன் தகப்பன் என்பவன் நம்ம பெத்தவனா தான் இருக்க முடியும், அதே மாதிரி என் தலைவன்றவன் என் ரத்தவனா தான் இருக்க முடியும். ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி இவருடைய ஆளுமையை எப்படி பாக்குறீங்க? ஜெயலலிதா அம்மா வந்து தனி ஒரு பெண்ணா இருந்து அவங்களுடைய செயல்பாடுகள், அவங்க குற்ற பின்னணி இருக்கு, அவங்க ஜெயிலுக்கு போனாங்க, ஜாமீன்ல வந்தாங்க, அதெல்லாம் தாண்டி ஒரு பெண்ணா இருந்து இப்படிப்பட்ட ஒரு அரசியல் சாக்கடைன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அது மாதிரியான அரசியல் தான் அந்த திராவிட அரசியல். அந்த சாக்கடைக்குள்ளேயும் அவங்க சர்வேவ் ஆகி இப்படி வந்து அவங்களுடைய அந்த ஆளுமையை நிரூபிச்சிருக்காங்கன்னா அதை பாராட்டணும் தான். வாக்குக்கு பணம் கொடுக்கறத பத்தி உங்க கருத்து ஒரு வரியில? அதை மாற்றதான் நாம் தமிழர் கட்சி வந்திருக்கோம், உறுதியா மாற்றுவோம். வாக்குக்கு பணம் இல்லாமல் தமிழ்நாட்டுல தனிப்பெரும்பான்மையோடு நாம் தமிழர் கட்சி வென்றதுன்ற செய்தி கூடிய சீக்கிரம் வரும். ஏன் உங்களுக்கு வாக்களிக்கணும்? நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த அபிநயாக்கு ஏன் வாக்களிக்கணும்னா, விழுப்புரத்துல ஒரு அடிப்படை அமைப்பு மாற்றத்தை நான் ஏற்படுத்துவேன். உண்மையாவே மண்ணுக்கும் மக்களுக்குமா நான் நிப்பேன், நேர்மையான ஒரு பெண்ணா நிப்பேன். ஒரு தமிழ் பெண்ணுக்கு வாக்கு செலுத்தினீங்கன்னா தான் இந்த தமிழக மக்களுக்கு என்ன தேவைன்றத நான் பார்த்து செய்வேன். உங்களுக்கு பல கோடி காசு கொடுக்கறாங்க அப்படின்னா எடுக்கிறதுக்காக தான் இருக்கும், காலில் விழறாங்கன்னா அதை வந்து வாடுறதுக்காக தான் இருக்கணும். காலில் விழறவன் காலை வாருவான், காசு கொடுக்கறவன் காசை எடுப்பான். அதனால நீங்க எனக்கு காசு வாங்காம ஓட்டு செலுத்தினீங்கன்னா நாளை பின்ன எது ஒண்ணு செய்யலனாலும் என்ன நீங்க கேள்வி கேட்க முடியும். அந்த அதிகாரம் இருக்கு, சுதந்திரம் இருக்கு. காசு கொடுத்து வாக்கு செலுத்தினீங்கன்னா ஒரு லஞ்சம் கொடுத்துட்டு நீங்க எப்படி கேள்வி கேட்பீங்க? அதனால அதை முற்று முழுவதுமா மாத்ததான் அபிநயா நான் வந்திருக்கேன். இந்த விழுப்புரத்துல அடிப்படை தேவையா இருக்கக்கூடிய இந்த கால்வாய்கள், கழிவுநீர் கால்வாய்களை நான் வந்து அகற்றிட்டு அதுக்கு மாற்று வழி பண்ணி ஒரு சுகாதாரமான விழுப்புரத்தை நான் மாத்துவேன். முற்று முழுவதுமா ஒரே ஒரு டாஸ்மார்க் கூட இல்லாம நான் ஒழிச்சு காட்டுவேன். சீமானுடைய தங்கை நான் ஒழிச்சு காட்டுவேன். மது போதை கலாச்சாரம் எதுவுமே அறவே இருக்காது. மக்களுக்கு வந்து சுகாதாரமான சூழ்நிலை கொடுத்து, படிக்க நல்ல கல்வி இலவசமா கொடுத்து, மருத்துவம், உலகத்தரம் வாய்ந்த மருத்துவம், முண்டியம்பாக்கம் மருத்துவம் இல்ல, உலகத்தரம் வாய்ந்த மருத்துவத்தை இலவசமா கொடுப்பேன். குடிக்க நல்ல தூய குடிநீர் வீட்டுக்கு வீடு குழாய்கள்ல வந்து சேரும். எரிக்க மின்சாரம் தடையற்று கிடைக்கும். இது மாதிரியால பல கனவுகளோட இருக்கும். எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, உங்களுக்கு சேவை செய்யறதுக்கு நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு வாய்ப்பு கொடுத்தாதாம்மா தெரியும் நாங்க வந்து என்ன பண்றோன்றது. பெரிய கட்சி, அந்த கட்சிக்கு வாக்கு செலுத்தினாதான் ஜெயிக்க முடியும், ஜெயிக்கிற கட்சிக்கு வாக்கு செலுத்துறேன்னு சொல்றீங்க, எப்படி ஜெயிக்கிறாங்கன்றத சிந்திச்சு பார்க்கணும் இல்லையா? காசு கொடுக்கலன்னா எங்களுக்கு பின்னாடி நிப்பாங்க, பர்சன்டேஜ்லயும் சரி ஓட்டுலயும் சரி எங்களுக்கு பின்னாடி தான் நிப்பாங்க. அதனால ஒரு நல்ல கட்சிக்கு வாக்கு செலுத்துங்க, அடுத்த தலைமுறைக்கு வாக்கு செலுத்துங்க. 23ஆம் தேதி நீங்க வாக்ககத்துக்கு போறதுக்கு முன்னாடி உங்க வீட்டுல இருக்கக்கூடிய உங்க இடுப்புல உட்கார்ந்து இருக்கக்கூடிய கை குழந்தைங்களோட முகத்தை பார்த்துட்டு வாக்கு செலுத்துங்க. படிக்கணுமா குடிக்கணுமா,
வாழணுமா வீணா போனோமான்றத மக்களாகிய நீங்க தான் வாக்கு செலுத்தணும். திராவிடமா தமிழ் தேசியமான்னு பாருங்க, தெலுங்கர்களா தமிழர்களான்னு பார்த்து ஒரு நல்ல கட்சிக்கு வாக்கு செலுத்துங்க. வாக்குப்பதிவுக்கு இன்னும் சில நாட்களே இருக்கக்கூடிய நிலையில ஒவ்வொரு வேட்பாளருக்கும் ஒவ்வொரு நொடியும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இவ்வளவு நேரத்தை எங்களுக்கு செலவிட்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. பார்த்த நேயர்களுக்கும் நன்றி.